கேப்டனுக்கு என்ன சார் ஆச்சு? கோர் பாலிடிக்ஸில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். யாருமே எதிர்பார்க்காத இடத்துல அப்படியே அது முடங்கிருச்சு. அப்பாவுக்கு நர்வஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஸோ உங்கள் ஸ்கூலிங்கில் காலேஜில் அவரெல்லாம் எந்த அளவுக்கு உங்களோட இருந்திருக்காரு? அப்பா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பெருசாக கூட இல்லை. ஷூட்டிங் இருப்பார். எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூடயும் அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பார். சாப்பாடு சமைப்பார். பட்டர் பன் போட்டிருக்காரு. கறி குழம்புல முறுக்கு உடைச்சி கொடுப்பாரு. அப்பா விட்டுட்டு போன விஷயங்களை நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? இப்போ சினிமாவில் அப்பா என்ன விட்டுட்டு போனாரோ அதை நான் அப்பாவோட இடத்த பிடிப்பேன். அப்பா எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்களோ அம்மா அந்த கட்சி ஆஃபீஸில் இது பண்ணுறாங்க. 28 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு இல்லையா, 29 அன்னிலேருந்தே சாப்பாடு ஆரம்பிச்சோம். அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிடுறேன். நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறைந்த கேப்டன் அவர்களின் புதல்வர் திரு சண்முக பாண்டியன். வணக்கம். பொதுவாக நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. இப்போ அண்ணன் வந்து பாலிடிக்ஸில் இருக்கார், அம்மா கோர் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அப்போ அப்பாவுக்கு பிறகு அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த வயசில் நடிக்கணும்னு ஆசை வந்தது? இப்போ ஏர்லியர் ஸ்டேஜில் அப்பா வந்து ஒரு தீவிரமான நடிப்பில் பயங்கர ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார், கண்டினியூஸ் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு கிட்டாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போகிறது உண்டு. அங்கெல்லாம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, என்ன பார்ப்பீங்க? எனக்கு ஜென்ரலாக அப்பா ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு போகிறது ஃபைட் சீனுக்கு கூப்பிட்டு போவார், இல்லாட்டி சாங்குக்கு கூப்பிட்டு போவார். 3 நாள் ஃபைட் சீன் தொடர்ந்து நடக்கும். அதில் ஏதாவது 1 நாள் 2 நாள் எங்களை கூப்பிட்டு போய்ப்பார். ஏன்னா நாங்கள் சின்ன பசங்க. நம்ம ஏஜ் இருக்கோம் அப்போ உங்களுக்கு? ஸ்கூல் படிச்சிருந்தாரு. அங்கே ஃபைட்டு சீன், ஏன்னா நார்மல் சீன் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும், ஒன்றும் புரியாது, என்ன பேசுனதே திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க, எத்தனை வாட்டி ஒரே ஷாட்டு பார்க்குறோம். பட் ஃபைட்னா வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காக இருக்கும் பசங்களாக பார்க்கும்போது. ஆக்சுவலாக அவருக்கெல்லாம் ஃபைட்டுக்கு அவரை விட்டு அவர் ஆளே கிடையாது இருந்தது. கண்டிப்பாக இல்லை. இப்போ எனக்கே செவர் மேலே காலை வச்சு அந்த கிக் கொடுக்குறதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாது. இல்லை, இப்போ எனக்கே வந்து யாராச்சும் ஷூட்டிங் நான் பார்க்க வரேன்னா நானும் சொல்கிறது தான், சீன் எடுக்கும்போது யாருமே வராதிங்க. ஃபைட் சீனோ சாங்கோ இல்லை ஏதாவது திருவிழா சீக்வன்ஸ் மாதிரி இருந்தால் வாங்க. ஸோ வெளியே தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கும்போது ஒரு என்டர்டெய்னிங்காகவாச்சும் இருக்கும், பார்க்க போர் அடிக்காது. 1-to-1 சீன் பண்ணுறோன்னா எத்தனை ரீடேக் போகலாம், லென்ஸு மாற்றணும், என்ன அவங்களுக்கு புரியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வாங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். இதே தான் அப்பாவும் பண்ணார். நீங்கள் அங்கே போய் பார்த்த பிறகு ஒரு ஈர்ப்பு வந்து எனக்கு சின்ன வயசுலலாம் அந்த இது எதுவுமே இல்லை. அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், உனக்கு எப்போ நடிக்கணுமோ சொல்கிறா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவார். நீ நடிச்சே ஆகணும்னு இது வரைக்கும் எனக்கும் அண்ணனுக்கு. நான் தான் கேட்குறேன், எங்கே நீங்கள் இப்போ அண்ணன் வந்து பாலிடிக்ஸ், நீங்கள் வந்து நடிக்கிறது அப்படின்ற அந்த இது எப்போ எந்த இடத்துல முடிவுக்கு வந்தது தீர்மானம்? அது தீர்மானமாக வரவே இல்லை. இப்போ நான் வந்து காலேஜ் முடிக்க போகிற டைமில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போது ஏதோ ஒரு காம்படிஷன் போகும்போது சரி கேமரா இவ்வளோ நல்லா பண்ணுறே, இதெல்லாம் பண்ணுற, கேமராக்கு முன்னாடி என்னைக்கா நிற்கணும்னு யோசிச்சிருக்கியான்னாரு. இல்லை. அப்பா தான் கேட்டார். இல்லை என்ன சரி பண்ணுறியான்னாரு. ஓகேண்ணே. அப்போ தான் சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடிக்கிறியான்னாரு. சரி ஓகே நடிக்கிறேன்னு. உள்ள வர வரைக்கும் தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு யோசித்தேன். ஒன்ஸ் ஓகே சொன்ன நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பேக் வாங்கினதே இல்லை. நான் நடிக்கிறேன், இதை தாண்டி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அப்பா விளையாட்டு கூட கேட்டார், சரி இப்போ நடிக்கல சார், நடுவில் சில படம் வரல, அரசியலுக்கு வரியா? ஐ செட் நோ, நான் நடிக்க மட்டும்தான் இருக்கேன். பட் அண்ணன் அரசியலுக்கு வந்தது வந்து அப்பா சிக்காதுன்னு ஆனனால வர வேண்டிய ஆக்சிடென்டலாக தான் நடந்தது. ஆமாம், வர வேண்டிய சுச்சுவேஷன். பட் ஆனால் ஐடியாவா தாட்டா யாருக்கும் பாலிடிக்ஸ் போகணுன்ற பிளான் கிடையாது. அப்பாவுக்கும் ஃபேமிலிலையுமே அப்படி கிடையாது. இல்லை, யாருக்குமே கிடையாது. அம்மாவும் வந்து தீவிரமான பாலிடிக்ஸ் இறங்குவாங்கன்னு அம்மாவுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ எங்கள் 3 பேருக்குமே அது கிடையாது. அப்பா மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லியாக இருந்தார். அம்மா நாங்கள் எல்லாம் அப்பாவுக்கு பேக் போனால் பின்னாடியில் இருந்திருந்தோம். பட் அப்பா சிக்காக ஆரம்பிச்சனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் முன்னாடி வர வேண்டியது இருந்தது. கேப்டனுக்கு என்ன சார் ஆச்சு? இப்போ நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் இல்லை, பொதுவாக ஆடியன்ஸ் எல்லாருமே அவரோட ஒரு பீரியடில் கோர் பாலிடிக்ஸில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு டைமில் யாருமே எதிர்பார்க்காத இடத்துல அப்படியே அது முடங்கிருச்சு. அப்புறம் தான் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி. உடல்நிலை சரியில்லைனால தான் முடங்கவே ஆரம்பிச்சு. ஆமாம், இல்லை அதுதான் அந்த தகவல் பின்னால் தான் வந்தது. என்ன நடந்தது? ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனிதர். என்ன நடந்ததுன்ட்டு இல்லை, லைக் அவருக்கு அப்பாவுக்கு நர்வஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதனால் ஸ்லோவாக நடக்க முடியாமல் ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஸ்லோவாக பேச்சு போச்சு. இந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருந்தது. அவர் எதுவுமே மறக்கலை, எதுவுமே ஆகலை. கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அப்போ கடைசியாக இறந்து போகிறது இது அன்றைக்கும் அவர் உடம்புல இருந்த பிரச்சனைனால இல்லை, கோவிட் வந்துச்சு.
ஓ கோவிட் வந்தனால தான் சிக்கானார். கிறிஸ்மஸ் அன்னி கோவிட் வந்துச்சு. ஓகே. ஹாஸ்பிட்டல் போனாங்க. 26 நல்லா இருந்தார். கோவிட்லேருந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சார். 27 அம்மாகிட்ட எந்திரிச்சு பேசினாருன்னா கையசைச்சு அதெல்லாம் பண்ணார். அம்மா கூட தான் நார்மலாக இருந்தாங்க. நான் 27 வர வேண்டியது என்னோடய ஃப்ளைட் கேன்சல் ஆகி நீங்கள் இப்போ ஊரில் இல்லை, நான் இன்னொரு ஒர்க் விஷயமா நானும் அண்ணன் பாம்பேயில் இருந்தோம். ஓ ரெண்டு பேருமே நாங்கள் காலையில் தான் நான் வந்தோமே அன்றைக்கி. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்தோம். ஸோ ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அம்மா வந்துட்டு சரி அப்பா நல்லா இருக்கார், எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஈவினிங் வாங்க, ரொம்ப சீக்கிரமும் வர வேணாம், நாளைக்கு மத்தியானம் போல் வந்தீங்கன்னா அப்படியே ஹாஸ்பிட்டலில் பார்த்து நம்ம அப்படியே வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் டிக்கெட் போட்டோம். நைட்டு திடீர்னு திருப்பி அந்த கோவிட் கொஞ்சம் சிவியர் ஆகி லங்ஸ் அடைச்சி மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? டாக்டர் ஆக்சுவலாக ஓரளவுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது ஒன்றும் அது நம்ம கோவிட் திடீர்னு இல்லை, ஏன்னா அப்பா ஏற்கனவே சிக்காக இருக்கார் இல்லையா, வீக்காக இருக்கார். ஸோ கோவிட் அக்ரவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறது அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார், வீட்டுக்கு போலியே, ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தார், ஐசியூவில் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அங்கே தான் இருந்தார். ஸோ ஏன்னா எப்பயுமே அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஜென்ரலாகவே ஐசியூவில் தான் வைக்கிறது, எதுவாக இருக்கட்டும். லைக் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரு சேஃப்டி மெஷருக்காக ஐசியூலேயே வச்சிடுறது. ஸோ ஐசியூவில் தான் இருந்தார். பட் யாருனாலையுமே ஜட்ஜ் பண்ண முடியல. திடீர்னு ஓவர் நைட் வந்துச்சு. டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடினாங்க. நைட் 12 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் போராடினாங்க எப்படியோ கொண்டு வர அந்த இதை கட் பண்ணணுண்டு. பட் முடியல. எப்பயாவது நீங்கள் நினச்சோண்டா அப்போ அப்பா இருந்திருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி பொலிட்டிக்கல் அரினா அந்த சினாரியோவே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு எப்படியாவது நீங்கள் உங்களுக்கு யோசிச்சதுண்டா? கண்டிப்பாக நான் யோசிக்கணும்ல, எல்லாருமே அதே காமெண்ட் அதுதானே. அப்போ கண்டிப்பாக இருந்திருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறீங்க, மதுரை தேனி இந்த ஏரியாவில் வந்து ஷூட் பண்ணும்போது உங்களை பார்க்கும்போது காமன் மேன் என்ன அப்பாவை பற்றி என்ன சிலாகிச்சுக்குவாங்களா? என்ன மாதிரியான விஷயம்? எனக்கு வந்துட்டு அப்பாவை பற்றி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போ நாங்கள் அப்பா கொடுத்த காசுனால தான் இப்போ நாங்கள் வந்து நல்லா படித்து நல்ல நிலமையில் இருக்கும், இல்லை எங்கள் பையன் வந்து இப்போ ஃபாரினில் வேலை செய்கிறான், இந்த இதில் அப்பாவுக்கு பண்ணதில்லை அப்படின்னு தான் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மதுரை சைடு தேனி சைடெலாம் போனாலே எனக்கு வந்துட்டு நிறையா மாமா சித்தப்பா இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. எனக்கு என்னோட வயசில் ரொம்ப மூத்தவர். அவர் வந்துட்டு என்ன தம்பி நல்லா இருக்கியா, என்ன அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னாரு. எந்த அண்ணனா அப்படின்னேன். ஆமாம் நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தம்பி முறை அப்படின்றாரு. அவருக்கு இருக்கும் ஒரு 60 வயசு இருக்கும். அவர் அந்த மாதிரி எனக்கு ரிலேட்டிவாக எல்லாமே உங்களை ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் உன் சித்தப்பா முறை வரணும், நான் உங்கள் மாமா முறை வரணும் அப்படின்னு வந்து பேசுவாங்க. நானும் அப்படிங்களா சரிங்க எனக்கு அது தெரியல, பட் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு உட்காந்து பேசியிருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அப்பா இவ்வளோ மக்களோட மனசில் போய் இருக்கார் இல்லையா. அது இப்போவும் அப்பா இல்லாத 2 வருஷம் கழிச்சு இன்னமும் மக்கள் அவரை மிஸ் பண்ணுறாங்க, அவரை பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. அதை பார்க்க முடியாததை வந்து என்கிட்டயோ எங்கள் அண்ணங்கிட்டயோ அதை பேசும்போது அவங்களுக்கும் நல்லதா பெட்டராக ஃபீல் ஆகுது, அதை ஷேர் பண்ணிக்க முடியுதுன்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லை அவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னு இப்போ 2 விதமாக கேட்கலாம். ஒன்று வந்து எனக்கு இப்போ நீங்கள் யங்ஸ்டர் வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கீங்க, அவர் உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாருன்னு தெரில, எவ்வளோ டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அவர் இப்போ பயங்கர பிஸியாக இருந்திருப்பார். ஸோ உங்கள் ஸ்கூலிங்கில் காலேஜில் அவர்லாம் எந்த அளவுக்கு உங்களோட இருந்திருக்காரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? அப்பா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பெருசாக கூட இல்லை ஆஸ் இன் லைக் ரொம்ப ஷூட்டிங் இருப்பார். நைட்டு மட்டும்தான் வருவார். எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ எந்த வேலையும் வச்சுக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூடயே அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பார். நல்லா விளையாடுவார், சாப்பாடு சமைப்பார், சாப்பாடு சமைப்பாரா? சமைக்கிறதுனா பெருசாக பண்ண மாட்டார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐட்டம்ஸ் பண்ணி தருவார். இல்லை எங்களை உட்கார வச்சு என்ன மாதிரி ஐட்டம்லாம் பண்ணி கொடுப்பாரு? பட்டர் பன் போட்டிருக்காரு, அவரே பண்ணுவார். பால் ஊற்றி அது பண்ணுவார். வேறு இந்த கறி குழம்புல முறுக்கு உடைச்சி கொடுப்பாரு. அவரே வேறு இன்னொரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு ஃபிஷ் வறுத்துருக்காரு. மேலே எங்கள் ரூமில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டவ் இருக்கும், அதில் அப்பாவே மீன் பொரிச்சு கொடுத்துருக்காரு. வேறு எங்களுக்கு வந்து நான் சரியாக சாப்பிட மாட்டேன் சின்ன வயசில், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனாலேயே அவர் ஃப்ரீயாக இருந்தேன் நான் உட்கார வச்சு நல்லா கறி சாப்பாடுன்னு சாப்பிட்டே ஆகணும்னு உட்காந்து எனக்கு ஊட்டி விடுவார். எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, நீங்கள் ஆனோ பொண்ணோ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மூத்த பையனுக்கு ஒரு செல்லம் எப்போயுமே இருக்கும், 2வது பையன் அதுக்கு அடுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவேவும்.
உங்கள் வீட்டில் எப்படி அது? இல்லை 2 பேருக்கும் ஈக்குவல் தான். இப்போ வரைக்குமே அதான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வீட்டில் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா 4 பேர் ஒன்றா உட்காந்து தான் பேசுவோம். 4 பேருமே ஒன்றா தான் இருக்கணும். எவ்வளோ சீரியஸான விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ சின்ன மேட்ரு, ஒரு ரிப்போர்ட் கார்டு மேட்டராக இருக்கட்டும், 4 பேர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எனக்கு இது நாள் வரைக்கும் எங்கள் அண்ணன் மேலே வந்துட்டு என்ன உனக்கு மட்டும் பாசம் ஜாஸ்தி, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அது தோணுனதே கிடையாது. இல்லை, அது மாதிரியான அது எப்பயுமே கொடுத்தது. சரி, இப்போ அப்பா மேலே உங்களுக்கு விமர்சனமாக ஏதாவது இருந்திருக்கா இது வரைக்கும் ஆனது? விமர்சனம்னா நான் நெகட்டிவாக கேட்கல. இப்போ சில நேரம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாரு, இல்லை இந்த மாதிரி கோவமாக திட்டாரு அப்படின்னு அதுக்காக வருத்தப்பட்டதோ, இல்லை அது மாதிரி இவர் இதை செஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை அப்பா வந்து இது வரைக்கும் பொய்யாவோ இல்லை அவரை மறைச்சிக்கிட்டே எங்கேயுமே பண்ணதில்லை. வீட்லேயும் சரி வெளியவும் சரி உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ உண்மையாக ஒருத்தர் இருக்கிறவங்க வந்து அவர்கிட்ட நம்ம என்ன இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எதுக்கு எதிர்பார்க்கணும்? அதுதான் அவர் கேரக்டர், அவர் அப்படி தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் எனக்கு அப்பா கிட்ட நீங்கள் இதை பண்ணியிருக்கக்கூடாதோ, இதை இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு இது வரைக்கும் எனக்கு. இப்போ எங்கேயாவது அவரை மிஸ் பண்ணதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஸ்டில் அவர் இன்னும் இருக்கார் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்றைக்கி அவர் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல அப்படியே இருக்காருன்னா இன்றைக்கி அவர் உங்களை என்ன சொல்லியிருப்பார்? இப்போ உங்களோட மூவிஸ் பார்க்குறாரு, அடுத்தடுத்த உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு? பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருக்கேன், இன்னும் பெட்டராக பண்ணணும்னு தான் சொல்லுவார். ஏன்னா அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை அவங்க மனசில் இருக்க 100% சொல்லுவாங்க. அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போகி அடுத்த படம் போகும் தெரியுமா, அந்த டைமில் இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க. சூப்பராக பண்ணியிருந்தேன், இந்த சீனில் செம்மையாக பண்ணியிருந்தேன் அப்போ சொல்லுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுது இல்லை அடுத்த படம் நான் கமிட் ஆகிற வரைக்கும் அதை பற்றி சொல்லவே மாட்டேன். ஓகே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல நடிப்பு கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு தலைக்கு இங்கே போதோ யூல் ஸ்டாப் ஆக்டிங். லைக் புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயோ என்னன்னு எனக்கு தெரியல, அப்பா எப்பயுமே அந்த ஆவரேஜாக வச்சுருப்பார். இப்போ அவர் நடிக்கும் காலகட்டத்தில் அவர் இருந்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நடிப்பு பற்றின டிப்ஸு இதெல்லாம் பண்ணலாம், இந்த இதை அவாய்ட் பண்ணணும், இதை செய்யணும், அப்புறம் ஹெல்த் கான்சியஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொன்னதில்லை. அப்பா இது வரைக்கும் சினிமாவில் சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து ஒன்னால் ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டுக்கோ பிரச்சனை இருக்கக்கூடாது, நீ டைரக்டர் ஹீரோவாக இருக்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே பண்ணு, உன்னால் ப்ரொடியூசருக்கு தேவையில்லாத செலவு இருக்கக்கூடாது, உன்னால் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இதை மட்டும் நீ சினிமாவில் கட்டுப்படி போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, இதை மட்டும் இருந்தாலே போதும், இதை தாண்டி நீ எதுவும் பெருசாக தேவையில்லை, உன் வேலையை கரெக்டாக பாரு, இது போதும். அப்பா விட்டுட்டு போன விஷயங்களை நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னவா இருக்கும்? இப்போ சினிமாவில் அப்பா என்ன விட்டுட்டு போனாரோ அதை நான் அப்பாவோட இடத்த பிடிப்பேன். அதை தாண்டி சினிமா அது ஒன்று, சினிமான்றது இப்போ மற்ற எல்லாமே ஜென்ரலாக இப்போ சினிமாவில் இதை நான் பண்ண போகிறேன். அப்பா எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்களோ அம்மா அந்த கட்சி ஆஃபீஸில் இது பண்ணுறாங்க. இல்லாதவங்க ரெகுலராகவே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 2 வருஷமாக போய்ட்டு 2 வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. 28 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு இல்லையா, 29 அன்னிலேருந்தே சாப்பாடு ஆரம்பித்தோம். அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, நிப்பாட்டுறதே கிடையாது. கண்டினியூஸ் அங்கே எவ்வளோ பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அது ஒரு டைமிங் இருக்குது. 12 to 3 ஏதோ ஒன்று, ஈவினிங் திருப்பி 4 to 8 ஏதோ 2 டைம் போடுறாங்க. அது இப்போ வரைக்கும் ஸ்டில் இருக்குது. எனக்கு வந்து இப்போ இல்லாதவங்க யார் வந்து உதவி கேட்டாலும் அப்பா என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி. இப்போ ஒருத்தவங்க பசின்னு யாரையும் நீ விட்டுறக்கூடாது, யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு கேளு. ஏன்னா என்ன நிலமையில வராங்க எப்படி வராங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு கூச்சமாக கூட இருக்கலாம், நான் இன்னும் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலன்னு சொல்கிறது கூட. நீ எடுத்தோடனே கேட்டுட்டா அவங்களுக்கு அந்த இது பிரேக் ஆயிரும். உடனே ஏதாவது உனக்கு கொடுத்தா கூட அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டா இருக்கும். நிறைய பேர் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்டுருணும் முன்னாடி. இது எல்லாமே நான் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சது உண்டா? அப்பா இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ உங்களோட க்ரோத் ஸ்லோவாக வர மாதிரியோ அல்லது 1 by 1 வரும்போது அப்பா இருந்தார் அப்படின்னா ஒன்று அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் அவரோட நல்ல மனசுக்கு. இப்போ இன்றைக்கி சரத்குமார் வராரு, மியூசிக் டைரக்டர் ஈவன் வராரு அப்படின்னா அது மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. 2014 நடிக்க ஆரம்பித்தேன், 10 வருஷம். இப்போ தான் படம் ஒன்றா வருது. இல்லை அதுதான் வந்திருந்திருந்தா அப்பயே வந்திருந்துருக்கணும் இல்லையா. நான் யாரையும் குத்தம் சொல்ல மாட்டேன். நானும் அப்போ கொஞ்சம் ஒபீஸாக இருந்தேன், அப்பா உடம்பும் சிக்காச்சு. ஸோ அப்பா தீவிரமான பாலிடிக்ஸில் இருந்தார் அப்போது. அதனாலேயும் எனக்கு சினிமா இதில் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக அதில் எல்லாமே தானே நம்மளுக்கு எல்லாமே தானே இருக்க போகுது. ஸோ அதுவும் அது மெயின் ரீசனாக நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே சின்னதாக ஒன்று இருந்தது. ஸோ நான் மெயினாக என்ன பண்ணிட்டேன், அப்பா கூட இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு 10 வருஷம் என் லைஃப்பில் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்பா தான் முக்கியம்னு நான் கூட இருந்துட்டேன். ஃபைன். இப்போ அப்பாவோட நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எது சொல்லுவீங்க? என்ன அவரோட கேரக்டர் அல்லது சீன்ஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க?
எனக்கு நிறைய படம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சத்ரியன். சத்ரியன் நான் நிறைய இன்டர்வியூ நிறைய இடத்துல ஏன்னா அதில் வந்து ஒரு ஒரு அப்பாக்குன்னு ஒரு தனி திமிர் இருக்கும். ஒரு 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 போலீஸ்காரனா இப்படி தான் அப்படின்னு ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன பிறகு திரும்ப வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், நான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவர் யங்கான போலீஸாக காட்டியிருப்பாங்க. அவர் அந்த மசில்லாம் நல்லா மசில்டாக இருப்பார். அந்த அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிட்டு வந்து நிற்கும் போது அவர் இவர் கையை தட்டி விட்டு பேசுகிறதா இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரீஎன்ட்ரி உள்ள வரும்போது ஷீல்டை சுட்டுட்டுலாம் உள்ள நுழையிற ஷாட்ஸ்லாம். ஸோ இப்போ ஒருவேளை ரீமேக் பண்ணணும், இப்போ அவர் அப்பா நடித்த படத்தை அதோட பார்ட் 2 பண்ணணும், இல்லை அதையே ரீமேக் பண்ணி வேற ஒரு எனக்கு அதுவே ரீமேக்கும் பண்ணலாம், பார்ட் 2வும் பண்ணலாம். அது சத்ரியன் தான். அப்படி பண்ணாலும் சத்ரியன் தான். சத்ரியன் பிரமணா இருக்குது. ரீமேக் பண்ணால் கேப்டன் இல்லை அதுவும் பார்ட் 2 பண்ணலாம். கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2 பண்ண முடியும். ஏன் பண்ண முடியுன்ற கான்செப்ட் சொல்கிறேன்னா, நம்ம பார்ட் 2 அப்பா பண்ணிட்டாருன்னு சும்மா பார்ட் 2ன்னு எடுக்க முடியாது. இப்போது சத்ரியனும் சரி, கேப்டன் பிரபாகரனும் சரி, ரமணாவும் சரி, ஒரு சின்ன பையன் கேரக்டர் இருக்குது அதில். ஸோ அந்த பையன் பெருசாக ஆனான்னு சொல்லி நீங்கள் அதோட பார்ட் 2 எடுக்க முடியும். இப்போ மற்ற படத்தில் இப்போ நீங்கள் சுதேசியோ அந்த மாதிரி வேறு படம் எடுத்தால் அதில் அந்த மாதிரி பையன் கேரக்டரே இருக்காது. சும்மா எடுக்கணுமேன்ட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுனா கனெக்ட் ஒரு ஆடியன்ஸாவுக்கும் சரி, நான் பண்ணணுன்னாலும் ஒரு கதைக்களமாக கரெக்டாக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி படம் அப்பா எந்த படம் இருந்தாலுமே நான் பார்ட் 2 பண்ணேன். இது யார்ட்டையாவது ஏதாவது டைரக்டர்ஸ்ட்டை யார்ட்டையாவது இந்த பிளாட்டை சொல்லியிருக்கீங்களா? இப்படி ஒரு ஆசை பண்ணலாம். இல்லை, ஏன்னா முருகதாஸ் சார் போன இதில் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ரமணா 2 நீங்கள் ரெடி ஆகுங்க, நானும் ரெடியாகி வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது நடக்கலாம். அவர் எப்போ சொல்கிறாரோ நான் ரெடி. அப்போ இந்த கதை இந்த த்ரெட் நான் அதெல்லாம் சொல்லலை. நான் அதெல்லாம் எதுவுமே நான் யார்கிட்டையுமே நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக பேசினது கிடையாது. ஸோ இது எனக்குள்ளே இருக்கிற தாட். ஸோ நான் அது இப்போது செல்வமணி சார் சொல்லியிருந்தார், என்னை பார்த்துட்டு சொன்னார் கேப்டன் பிரபாகரன் 2 எடுக்க ரெடி, நான் அதுக்கும் பண்ண ரெடி. ஸோ இவங்க என்னை கூப்பிட்டு எப்போ சொல்லி எல்லாம் ஓகே ஆச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் பண்ண வேண்டியது. ஓகே ஃபைன். விஜய் பிரபாகரனுக்கு எப்போ திருமணம் நடக்க போகுது? சண்முக பாண்டியனுக்கு எப்போ திருமணம் நடக்கும்? அண்ணனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு. நாங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, நடக்கும் எப்போன்னு எங்களுக்கு. அதுக்கான வேலைகள் ஏதாவது நல்லா போயிட்டு தான் இருக்குது. அப்பா இருந்த காலத்துலேருந்தே போயிட்டு தான் இருக்குது. ஸோ சுச்சுவேஷன், அப்பா சிக்காக இருந்தார், அண்ணா அப்புறம் பாலிடிக்ஸில் இறங்கிட்டாங்க, அம்மாவும் பாலிடிக்ஸில் வந்தாச்சு. அப்புறம் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, பண்ணி ஒரு வருஷம் நாங்கள் எதுவுமே மைண்டில் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பாலிடிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ இதெல்லாம் பேக் டு பேக் வேலை நிறையா இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் தள்ளி போகுது. கண்டிப்பாக சீக்கிரம் நடந்துடும். நன்றி.